ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என் லைஃப்லேயே ஒரு முக்கியமான நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னையோட நான் கனடா வந்து 3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், இது எல்லாத்தையும் மொத்தமாக ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து கனடா வரணும் இல்லை ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா, என்ன விஷயம்லாம் பண்ணணும், எந்த மாதிரி வீசாவில் இல்லை எந்த ஒர்க் பர்மிட்டில் எப்படி வரணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கனடா வேற, இப்போ இருக்க கனடா வேற. ஏன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஃபஸ்ட்டு நான் என்னோட ஜேர்னியை ஷேர் பண்ணுறேன். அப்புறமேட்டு அடுத்ததாக 2வது பார்ட்டாக வந்து இனிமேல் புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி வரணும், என்ன வீசா அப்ளை பண்ணணும், என்ன இதெல்லாம் திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த 2வதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு ஈஸியாலாம் இங்கே வந்து கனடாவில் ஜாப் கிடைச்சிரல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஜாப் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு நான் எப்படி கனடா வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தீவிரமாக வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தப்போ நிறைய கண்ட்ரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். கனடாவும் அதில் ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு. நிறையா பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட சீனியர் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் அவர் வந்து கனடா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, கோவிட்க்கு முன்னாடியே வந்து அவர் இங்கே வந்துட்டார். அவர் கூட வந்து நான் டச்சிலே இருந்தேன். டச்சில் இருந்துட்டு அவர் மூலிமா ரெஃபரன்ஸ் மூலிமா தான் வந்து எனக்கு இங்கே நான் கனடாவில் ஜாப் வாங்கி வந்தேன். இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பர்மிட்டில் தான் வந்தேன். ஒர்க் பர்மிட்லேயே வந்து 2 ஒர்க் பர்மிட் இருக்குது. ஓப்பன் ஒர்க் பர்மிட்னு ஒன்று இருக்குது, க்ளோஸ்டு ஒர்க் பர்மிட்னு 2 இருக்குது. அதில் வந்து நான் வந்தது வந்து 2வதாக இருக்க க்ளோஸ்டு ஒர்க் பர்மிட். அதை வந்து இங்கே எல்எம்ஐஏ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எல்எம்ஐஏ கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கனடாவில் வந்து இந்த ஏதாவது ஒரு கம்பெனி வந்து அந்த எல்எம்ஐஏ கொடுக்குறாங்கன்னா, அந்த ஜாப் செய்கிறதுக்கு யாருமே ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர்லலாம் ஆடு போட்டு அதுக்கு வந்து ஆள் கிடைக்கலன்னு சொல்லி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இங்கே ஜாப் கிடைச்சிது. நாங்கள் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் கூட அவர் கூட காண்டாக்டில் இருக்கும்போது, அவர் ஃப்ரெண்டு தான் அவர். அவர் கூட காண்டாக்டில் இருக்கும்போது அவர் வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஜாப் போஸ்டிங் போட்டால் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு 2021 நினைக்கிறேன், அப்போ வந்து எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி அகைன் ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணிப்பார், அப்ளை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அப்ளை பண்ணேன். அப்போ வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே போச்சு எனக்கு. எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சு, ஓகே நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜாப் ஆஃபர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து அதுக்கப்புறமேட்டு வீசா ப்ராசஸ், அந்த எல்எம்ஐஏ ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி, ஃபஸ்ட்டு எல்எம்ஐஏ ப்ராசஸ், அதுக்கப்புறமேட்டு வீசா ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி அப்புறமேட்டு தான் வந்து நான் கனடா வந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி, இந்தியாவிலேருந்து எப்படி நான் கனடா வந்தேன் அப்படிங்கிறது. அடுத்தது என்னோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்ம ஊர்லேருந்து வேற ஒரு சிட்டிக்கு இல்லை வேற ஒரு ஊருக்கு போனாலே வந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்குவோம். நிறையா புது புது விஷயங்கள வந்து பார்ப்போம். அதுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு வரும்போது சொல்லவா வேணும், எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குவோம், எவ்வளோ விஷயத்த புது புது விஷயங்கள பார்ப்போம். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காமனாக ஃபேஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ரகிள் தான். லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள். அதுதான் எனக்கும் நடந்துச்சு. நான் என்னதான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இங்கிலீஷ் பேசினாலும், இங்கே வந்து கனடாவில் வந்து அவங்க கனடியன்ஸ் பேசுகிற இங்கிலீஷை வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க பேசுகிற அந்த ஆக்சென்ட்டு, அந்த ஸ்பீடு, அதை வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்க பேசுகிற மாதிரி கண்டிப்பாக வந்து பேசவே முடியாது. அவங்க ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த நேச்சர் ஆஃப் ஸ்பீடு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிராப் பண்ணிக்கிறதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள். ஸோ லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு நான் வந்த புதுசில். இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேசுகிறேன். அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் வரப்போ வந்து லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் தான் எனக்கு ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. 2வது ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள், த மோஸ்ட் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம் இந்த கண்ட்ரியில். அதுதான் வந்து வெதர். நான் வந்த ஒரு ஒரு 2 மாதத்துலேயே வந்து வின்டர் வந்துருச்சு. வின்டரை சமாளிக்கிறது தான் வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த கண்ட்ரியில். அவ்வளோ சிவியராக இருக்கும். வின்டர்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் வந்து ஒரு -40, 45
அந்த ரேஞ்சில் இருந்து தான் இருக்குமே வின்டர் இங்கே எல்லாமே. நான் இருக்க ப்ராவின்ஸில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு -20 -15 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள். கரெக்டான நீங்கள் இப்போ யாராவது புதுசாக வரீங்கன்னா கரெக்டான அந்த லேயரிங்கு, அந்த ஜாக்கெட்ஸு, கரெக்டான அந்த தெர்மல் வியர்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா ரொம்ப குளிரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. எனக்கு வந்து ஒரு சாதாரண டெய்லி ஆக்டிவிட்டீஸை செய்கிறதுக்கே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. கிராசரி ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், இங்கேருந்து ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், ஃபுல்லாக நடக்கிற இடம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், ஐஸாக இருக்கும். முக்கியமாக ரோட்டில் வந்து அந்த பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் காலை வச்சிங்கன்னா வலிக்கி விடும், கீழே நானே வந்து ஒரு 2-3 டைம் ஸ்லிப் ஆகிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வரவங்க வந்து பார்த்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா இந்த வின்டரை சமாளிக்கிறது. நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கேயே வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டிஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து இதில் போட்டிருக்கும், எவ்வளோ -டிகிரிஸ் வரைக்கும் இந்த ஜாக்கெட் தாங்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ வின்டர் ஆர் வெதர் ஸ்ட்ரகிள் தான் வந்து ரொம்ப சிவியரான ஸ்ட்ரகிள் இந்த கண்ட்ரியில். செட் ஆகிடுச்சுன்னா ஓகே, செட் ஆகலைன்னா வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அடுத்தது 3வது ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமான ஸ்ட்ரகிள் தான். அக்காமடேஷன் ஃபைண்ட் பண்ணுறது. நம்ம ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வரோம். அங்கே வந்து நம்ம எப்படி வந்து அக்காமடேஷன் ஃபைண்ட் பண்ணுறது, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் உங்களுக்கு நெட்வொர்க் இருந்து ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து அவங்க மூலிமா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் லக்கி. இல்லை கம்பெனிஸ் மூலிமா உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் அவங்களே பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. நான் ஜாப் எந்த கம்பெனியில் எனக்கு கிடச்சிச்சோ அவங்களே வந்து அக்காமடேஷன் வந்து பார்த்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் பே பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனால் வேறு புதுசாக யாராச்சும் வராங்க, பிஆரில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே அவங்கள ஓனாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்காமடேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அதுவும் ஃபேமிலிஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னவே ரொம்ப இதாக இருக்கும். யாராச்சும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை இந்த நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, கேகர் லிஸ்ட்டு இல்லைனா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் போய் பார்த்து அவங்களாம் ஜென்யூனாக என்ன ஏதுன்னு பார்த்து தான் அப்புறமேட்டு தான் வந்து நம்ம அக்காமடேஷன் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து அடுத்தது 3வது ஸ்ட்ரகிள். அடுத்த ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன இந்த 3 ஸ்ட்ரகிளையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இதுதான் வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் உங்களுக்கு. அது என்னன்னா ஜாப் கண்டுபிடிக்கிறது. உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற ஜாபை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் என்ன தான் வந்து இந்தியாவில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இங்கே கெனடியன் எம்ப்ளாயர்ஸ் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்ப்பாங்க. ஸோ கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஜாப் எடுக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான விஷயம். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா வந்து உடனே வந்து உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற ஜாப் வந்து கிடச்சிடாது. கொஞ்ச நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸாவது எடுக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கான அந்த 3 to 4 மந்த்ஸ்க்கான உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பேக்கப்பை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கனடாவில் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து இதான இருக்கும், ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும் உங்களோட இதுக்கு, நீங்கள் கனடா ஜேர்னிக்கு இது பண்ணுறதுக்கு. அதுக்குன்னு ஜாபே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அங்கங்கே ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்லாம் நல்லா அப்டேட் பண்ணி லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் நல்லா க்ரியேட் பண்ணி ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கான இமெயில்ஸ் ஆர் கால்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் வந்து ஏதாவது சர்வைவல் ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும். வந்தால் சர்வைவல் பண்ணுறதுக்கொசரம் வந்து நீங்கள் ஏதாச்சும் வேலை டெலிவரி இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஏதாவது ஒர்க் பண்ணி வந்து உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை வந்து இது கவர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் ஸ்கில்லுக்கான ஏற்ற ஜாபை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் வந்து இனிஷியலில் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரே டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கண்ட்ரிக்குள்ளே லேண்ட் ஆவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைமில் பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கணுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கிறதும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது.
ஆனால் அவங்களும் வந்து கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு தொலைவோன்னா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் எடுத்த உடனே கிடைக்கணுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய இருக்குது இடத்துல. அடுத்தது வாட் ஆர் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் இன் திஸ் 3 இயர்ஸ். இந்த 3 வருஷத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரியில் நெட்வொர்க்கிங் ஆர் கனெக்ஷன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு அக்காமடேஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை எங்கே போய் இது பண்ணுறதுனால இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கனெக்ஷன்ஸ் நிறைய வைடான கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லீட்ஸ் கிடைக்கும், இல்லை ஜாப்ஸ் கிடைக்கும், இல்லை ஏதாச்சும் அக்காமடேஷன்ஸ் கிடைக்கும். அவங்க மூலியமா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது மூலியமா வந்து உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாப் தொலைவிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ தான் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி என்ன தான் லிங்க்டின்ல ப்ரொஃபைலை போட்டு எல்லாத்தையும் எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கால்ஸ் ஆர் இமெயில்ஸ் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அந்த கம்பெனிஸில் யாராச்சும் வேலை செய்கிறவங்க வந்து உங்களோட ரெஃபரன்ஸு அவங்க வந்து உங்களை உங்களை வந்து ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து ஜாப் கிடைக்கும். நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் இந்த இந்த 3 வருஷத்தில். அவங்களுக்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் மூலிமா ஜாப் கிடைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ என் ஃப்ரெண்டு யாராச்சும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான்னா அவன் அவன் வந்து இந்த மாதிரி மேனேஜர் ஆர் ஓனர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச ஒரு கொலீக் இருக்காரு, இல்லை ஃப்ரெண்ட் இருக்கான், நல்லா வேலை செய்வான், நான் இந்த நம்ம ஸ்கில் செட்டுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரெஃபர் பண்ணான்னா உடனே வந்து அவங்க ஆன்லைனில் பார்க்குறத விட ரெஃபரன்ஸ் மூலிமா வர ரெஸ்யூம்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டாக வந்து ஜாப்க்கு வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் நான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த கண்ட்ரியில். இந்த கண்ட்ரின்னு இல்லை, எங்கே போனாலும் வந்து இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தது கிரெடிட் கார்டு தான் இங்கே வந்து எல்லாமே. கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போனாலும் நம்ம ஊர் மாதிரி வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்டு, கூகுள் பே, இந்த மாதிரி ஃபோன்பே அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது. எல்லாமே வந்து கிரெடிட் கார்டு தான் டேப் பண்ணுவாங்க. எங்கே போய் ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுனாலும் எதை பண்ணாலும் உங்களோட கிரெடிட் கார்டு தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லோரும் டேப் பண்ணி அவங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா கிரெடிட் கார்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் ஆகும். அதை வச்சு நீங்கள் நாளைக்கு வீடு வாங்குறது, இல்லை ஏதாச்சும் அசட்ஸ் வாங்குறது, அதை உங்கள் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ஏதாச்சும் லோன் எடுக்கிறதா இருந்தாலும், ஏன்னா கிரெடிட் கார்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு பில்ட் ஆகும். அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில்ட் ஆகிறனால நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏதாச்சும் வீடு வாங்குகிறோம், இல்லை அசட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் சும்மா சின்ன லோன் வாங்குறோன்னா கூட அந்த கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் வந்து நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வச்சு கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் வந்து நமக்கு லோன்ஸ் கொடுக்கறது, வீட்டோட மார்கேஜ் உங்களுக்கு டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் வந்து எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து இந்த நாட்டில் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுலேருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கேஷ்பேக்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கிரெடிட் ஸ்கோரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் அசட்ஸ் வாங்குறீங்க, ஏதாச்சும் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 2வது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்த 3வது இம்பார்ட்டண்டான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் லைசன்ஸ். இங்கே என்ன தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே வந்து ட்ரெயின்ஸு, மெட்ரோஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்தாலும் டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கார்ஸ் தான் வச்சுருக்காங்க, அவங்களோட ஓன் பர்சனல் கார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருக்கணும். அதனால் ஊர்லேருந்து வரவங்க, இங்கே புதுசாக வரவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் புதுசாக இங்கே வரீங்கன்னா நீங்களும் வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறத வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் 3வதாக லேர்ன் பண்ண விஷயம். அடுத்தது 4வதாக லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு நாட்டுக்கு போனாலோ இல்லை வேறு ஊருக்கு போனாலோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ஊரில் இருக்க எமர்ஜென்சி நம்பரை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கனடா வந்தவுடனே நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து அதுதான். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி, ஏதாச்சும் ஃபயர், எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த எமர்ஜென்சி நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே கனடாவோட எமர்ஜென்சி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 911.
ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னு கேட்பாங்க. உடனே வந்து ஃபயர் இல்லை ஆக்சிடென்ட் எது சொன்னாலுமே வந்து அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து நியரஸ்ட் எந்த இடத்துல இருந்து ஆள் வருவாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கனடாவோட இந்த 911 இந்த எமர்ஜென்சி நம்பர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலீஸ், ஃபயர் அண்டு ஆம்புலன்ஸ் இந்த 3 திங்ஸ்க்கும் வந்து இந்த 911 இந்த நம்பர் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிரைவிங் லைசன்ஸ் சொன்னேன்ல, அதோட சேர்த்து எல்லா கவர்மெண்ட் ஐடிஸையும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது. ஹெல்த் கார்டு, டிரைவர்ஸ் லைசன்ஸ் அண்ட் தென் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஐடி இருக்கும். அந்த ஐடி கார்டு மாதிரி நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஐடிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்து வச்சுக்கிறது வந்து இதுவும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இது. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஐடிஸையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே எடுக்கிறது தான் வந்து நல்லது. கூடவே சின் நம்பர், இந்த சின் நம்பர் இருந்தால் தான் வந்து நம்ம எங்கேனாலும் போய் வந்து வேலை செய்ய முடியும், எந்த எம்ப்ளாயர் கீழே வேணாலும். ஸோ இந்த சின் நம்பர் எடுக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கணும். இந்த கவர்மெண்ட் ஐடிஸ் எடுக்கிறதும் ப்ளஸ் சின் நம்பர் எடுக்கிறதும். கவர்மெண்ட் ஐடிஸ் கூட நீங்கள் வந்து லேட்டாக வேணால் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்த உடனே ஒரு 2-3 டேஸில் வந்து இந்த சின் நம்பர் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர் இல்லைன்னா உங்களால் வந்து ஐ திங்க் பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சின் நம்பரை ஃபஸ்ட் எடுத்தால் தான் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லா ப்ராசஸும் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சின் நம்பர் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் கனடா வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் அண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கூட. இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வரவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ அடுத்தது 2வது பார்ட் ஆஃப் த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக யாராச்சும் கனடா வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இந்த 2025 கனடா வரணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாகவே வந்து ஒரு 3-4 வழி தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வீசா, அடுத்தது 2வது ஒர்க் பெர்மிட்டு, 3வது பிஆர். இது 3 தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வீசா. ஸ்டூடெண்ட் வீசா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு இங்கே கனடாவில் இருக்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஆர் காலேஜை வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா படிக்க வரேன்னு சொல்லி அது மூலிமா நீங்கள் வீசா அப்ளை பண்ணி அங்கேருந்து நீங்கள் இங்கே வருவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் காலேஜ் ஃபீஸு யூனிவர்சிட்டி ஃபீஸு, வீசா ப்ராசஸிங் எல்லாத்தையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு இப்போ இருக்க கண்டிஷனுக்கு ஒரு 25 lakhs to 30 lakhs ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து வர முடியும். அது வந்து ஒன் ஆஃப் த வே. அது வந்து வீசா வந்து ஈஸியாக கிடைக்கும், ஆனால் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு வழி. அடுத்தது 2வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்சி. அங்கே இந்தியாவில் இருந்துகிட்டே வந்து இங்கே கனடாவோட அந்த பிஆர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஆர்எஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலை போட்டு உங்களோட எஜுகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன எல்லாத்தையும் போட்டு அது மூலயமா வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அது வந்து வீக்லி ட்ரா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரா மூலயமா வந்து நீங்கள் வந்து கனடா வர்றது. அது வந்து 2வது வழி. இது வந்து நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஆனால் இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இதுவும் நிறைய ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் அவங்களாவே ட்ரை பண்ணி கிடைக்கிறத வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் அதில் வச்சுருந்தா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து 2வது வழி. அடுத்தது 3வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட். இதுதான் வந்து இங்கே எல்எம்ஐஏ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே கனடியன் எம்ப்ளாயர்கிட்ட ஜாப் வாங்கி அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். அவங்க ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இங்கே எல்எம்ஐஏ ஜாப் ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஜாப் ஆஃபரை வச்சு நீங்கள் வந்து வீசா அப்ளை பண்ணி இங்கே வர முடியும். ஸோ இதுதான் வந்து 3வது வழி. இது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கஷ்டம் தான். இப்போ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் வந்து ஒரு 6-7% வந்து அட்லீஸ்ட் இந்த எல்எம்ஏ வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அண்டர் 5% கீழே கொண்டாந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து நியூஸ்லலாம் பார்த்தேன் நான். ஸோ இது வந்து கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் இதுவும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு 100ல் ஒரு 2-3 அந்த மாதிரி எங்கேயாச்சும் யாருக்காவது கிடைக்கும்.
ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் நெட்வொர்க்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஸ்கில் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அதுதான் வந்து இந்த இதில் ஒரு ட்ரிக்கியஸ்ட் பாயிண்ட்டு கூட. அந்த ஸ்கில் வந்து இங்கே யாராலையும் இங்கே இந்த கேனடியன்ஸால் எங்கேயும் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து ப்ரூஃப் பண்ணணும். அந்த ப்ரூஃப் பண்ணால் தான் வந்து இந்த எல்எம்ஏ கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3 வழி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் எங்கேயும் வந்து அந்த ஜாப் ஆஃபர் வாங்குறது வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. கன்சல்டன்சி வச்சு நிறைய காசு வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாமே ஜாப் ஆஃபர் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு கரெக்டாக நீங்கள் தீர விசாரித்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா வந்து கண்டிப்பாக காசை ஏமாற்ற தான் செய்வாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஏமாற்ற தான் செய்வாங்க. இந்த எல்லாமே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்து இதில் வந்து நீங்கள் இந்த எல்லாமே ஜாப் ஆஃபருக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணி இது பண்ணலாம். மற்ற 2 வழிஸ்க்கு வந்து நீங்களே வந்து ஓனாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் டேரெக்டாக காசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான். டேரெக்டாக வெப்சைட்டில் போய் நீங்களே பே பண்ணி இது பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம். நீங்கள் கனடா வரணுன்னா இப்போ இருக்க ஸ்டேஜில் இந்த 3 வழி தான் எனக்கு தெரிஞ்சு. இதையும் தாண்டி ஏதாச்சும் வேறு வழிஸ் இருந்துச்சுன்னா, வேறு வேஸ் இருந்துச்சுன்னா இது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பிச்சு ஸ்கேட்டர்டாக சொல்லியிருக்கேன். இது ஏதாச்சும் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே அந்த இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிஆர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். See you on a next video. Thank you.